ஆனந்தும் நீங்க பார்த்துட்டு இருக்க ரிக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். அதுல முதல் கமெண்ட் யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கார்த்திக் அப்படின்ற நண்பர். ப்ரோ உங்க பேக்ரவுண்ட் அனிமேஷன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, சஜஷன் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. சேஞ்ச் பண்ணிடுறேன். இனிமேல் அந்த பிளாக் கலர்ல நீங்க டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னதான் அந்த பாக்ஸா வர்றது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த அனிமேஷனே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஓகேவா? இல்ல அனிமேஷனே இல்லாம நார்மலா ஒரு கிரிட் இது மட்டும் இருக்கும், அது ஓகேவா அப்படின்றத சொல்லுங்க. ஆனா இனிமேல் அந்த டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு சொன்னீங்களா, ஒன்று பாக்ஸாக வந்து போகிறது, அதை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இனிமேல் அந்த அனிமேஷன் வந்து நான் ரிமூவ் வந்து பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கமெண்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்ணன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V50 ஆர் ரியல்மி GT6 ஆர் ரியல்மி GT60 எது ப்ரோ பெஸ்ட்டு? ஐ ஆம் அ நார்மல் யூசர், கேமரா நல்லா இருக்கணும், நோ கேமிங் அந்த அளவுக்கு இல்லை, சும்மா எப்பயாச்சும் விளையாடுவேன், ஸ்பீக்கர் நல்லா இருக்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது மூணுமே டிஃப்ரெண்ட் பட்ஜெட் ப்ரோ. ஏன்னா ரியல்மி GT60 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் வேரியன்ட் எடுக்கிறீங்கனாலோ இல்லை 256GB வேரியன்ட் எடுக்கிறீங்கனாலோ 27,000 ரூபாய் தான், 26,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். ரியல்மி GT6 33,000 ரூபாய் அந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்குது. விவோ V50யும் 33,000 34,000 இருக்குது. நீங்கள் அண்டர் 25K அந்த மாதிரி போகிறீங்க, எனக்கு அவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணா ரியல்மி GT6 வந்து எடுக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் கேமரா நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, செல்ஃபீஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், நைட் டைமில் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அதையும் நீங்கள் யோசிக்கணும். ரியல்மி GT6 எடுக்கிறீங்கன்னா 60 எடுக்கிறீங்கன்னா, சாரி 6ன்னு சொல்லிட்டேன், 60 எடுக்கிறீங்கன்னா இதே நீங்கள் வந்து இல்லை எனக்கு பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து நல்ல கேமரா தான் வேணும், அதுவும் செல்ஃபீஸ் நான் நிறைய எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா விவோ V50க்கு எட்ஜ் வந்து இருக்குது. இல்லை நான் நிறைய டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணி தான் வந்து நான் நிறைய மேக்ரோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரியல்மி GT6க்கு வந்து எட்ஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இது மூணுத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி GT6ல் தான் வந்து செம பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே தான் 8S Gen 3 இருக்குது. அண்ட் தென் ரியல்மி வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷனும் வந்து அதில் நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் வந்து எடுக்கணும். மூணுத்துலேயுமே வந்து ஸ்பீக்கர் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேம் அவ்வளோவா விளையாட மாட்டேன், எனக்கு கேமராவும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற போது நான் யோசிக்கும் போது நான் கண்டிப்பாக விவோ V50க்கு வந்து போயிருங்க. பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் அடி வாங்குவீங்க, அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுப்பேன், செல்ஃபியில் நிறைய வீடியோலாம் எடுப்பேன்னு நினச்சிங்கன்னா மட்டும் விவோ வந்து நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மணி அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15ல இருந்து ஆண்ட்ராய்ட் 14க்கு ரோல் பேக் பண்ணிட்டேன், அகெயின் அப்டேட் ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து பீட்டா ஒரு வேளை பீட்டா வெர்ஷன் தான் நீங்கள் ஆண்ட்ராய்ட் 15 வந்து போயிருக்கீங்க, திருப்பி வந்து ஸ்டேபிள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல் பேக்கே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஸ்டேபிள் வரும்போது உங்களுக்கு திருப்பி வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து வரும் கண்டிப்பாக. அப்படி இல்லை நீங்கள் ஸ்டேபிளில் இருந்தே தான் திருப்பி 14க்கு ரோல் பேக் ஆகியிருக்கீங்க அப்படின்னீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டாக ஒரு 2-3 மாதம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லாம் கழிச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் சைட்லேருந்து ஒரு அப்டேட்டை வந்து புஷ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் கையில் தான் இருக்கும் அப்டேட் பண்ணுறதும் பண்ணாததும். ஸோ அதனால் நீங்கள் அப்டேட்டே பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் போய்ட்டு உங்களுடைய ஃபோனில் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட்டோ அப்டேட்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது. ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி இருக்கும்போதோ இல்லை மொபைல் டேட்டாவில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாத வந்து நிறுத்திடும். ஸோ அதை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ்மாயில் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அமேசானில் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் அவர் வந்து சொல்கிறாரு. அமேசானில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லை ப்ரோ. ஸோ டெலிவரி பர்சன் அப்படியே பாக்ஸோட தான் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் அந்த ப்ராடக்ட் நீங்கள் என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, லேப்டாப் ஆகட்டும் இல்லை சின்ன ஆக்சசரிஸ் ஆகட்டும் இல்லை ஃபோன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமராவை ஆன் பண்ணி யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு இல்லை நீங்களே ஏதாவது ட்ரைபேடில் மாட்டிட்டு அதை வந்து பிரிங்க. பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால் கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. நம்ம கெட்ட நேரம் அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண பொருள் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் ஆன்லைனில் வாங்குறதுல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸை நீங்கள் கிழிச்சு எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப சேஃபு. நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. அமேசானில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிலாம் கிடையாது. ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பவர்ட் ஃபார் அனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு. நம்ம ரீசெண்டாக போல்ட் மஸ்டாங்கோட ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தாலும் அந்த வீடியோ கீழே தான் இந்த கமெண்ட் வந்து இருந்துச்சு. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரோ நான் வாங்கின பீஸில் சார்ஜர் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி சார்ஜராக ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, TWS கேஸில் வந்து சொல்கிறாரு. அந்த சி டைப் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க சார்ஜர் கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புஷ் பண்ணி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது நார்மலாக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில TWSல இந்த மாதிரி இஷ்யூ நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
இதுக்கு முன்னாடி வாங்கினா அந்த ஹானரோடைய டிடபிள்யூஎஸ் இருக்கும், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இருக்கிற சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சார்ஜ் எல்லாம் கரெக்டாக எழுதி இப்போ வரைக்கும் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது பீஸ் ஏதோ மாறுது. ஆனால் நாங்கள் வச்சிருக்க ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்லாம் கொடுக்க வேணாம், லைட்டாக இன்செர்ட் பண்ணால் இன்செர்ட் ஆகுது. அது யூஸ் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நார்மல் ஆகிடும். இதெல்லாம் எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை ப்ரோ. பார்த்தீங்கன்னா அண்டர் 30K பட்ஜெட்டில் ஓவராலாக ரியல்மி GT60 இல்லை OnePlus 12 இல்லை OnePlus Nord 4 இல்லை Motorola H50 Pro அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இங்கே ஓவரால் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நான் வந்து OnePlus 12 தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்லேயே இதில் இருக்கிற இந்த 4 டிவைஸை விட பர்ஃபார்மன்ஸில் செம பெட்டராக இருக்க போகுது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் பெட்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேமராலையும் பெட்டராக இருக்கும். ஆனால் என்னன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ வந்து மிஸ் ஆகும். அந்த டெலிஃபோட்டோ தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வந்து அடிக்கடி வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மோட்டரோலா சைடு வந்து போகலாம். அங்கே வந்து யூஐயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளீனான யூஐ இருக்க போது, அந்த மோட்டரோலோட கெச்சஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அந்த ஹலோ யூஐயில் வந்து. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக மோட்டரோலாவில் நிறைய யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப் டக்குன்னு கிராஷ் ஆகுது அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் நிறைய யூசர்ஸ் வந்து ஒரு சில மாடல்ஸ்க்கெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. H50 ஃபியூஷனுக்கும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, H50 நியோக்கும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, H50 ப்ரோக்கும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. அண்ட் தென் அப்டேட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்து மோட்டரோலா சைட்லேருந்து புஷ்ஷும் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால சரி ஓகே, எதுக்கு நம்ம மோட்டரோலா வேணாம், OnePlus 12 வந்து மிச்சம் ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது GT ஆகட்டும் Nord 4 ஆகட்டும் இது ரெண்டுத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லேயே பெட்டராக இருக்க போது, அந்த கேமரா வைஸும் பெட்டராக இருக்க போது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 5500 mAh தான், மோட்டரோலாவில் மட்டும் தான் 4500 mAh. ஸோ மோட்டரோலா பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனர் சைட் தான் இருக்க போது. மிச்சம் 3 டிவைஸுமே 5500 mAh எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 watts இல்லைனா 120 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. OnePlus 12 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீமியமான பில்டு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 12 வந்து நான் வந்து சொல்வேன். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த 4 ஃபோனில் என்ன சொல்லுவீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா மியூசிக் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி C65க்கு அப்டேட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ரியல்மி C65 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி UI 6.0 அப்டேட் வந்துருச்சா அப்படின்றதே வந்து சொல்லுங்க. நிறைய பேர் ரியல்மி GT6 ஆகட்டும், அப்புறமா GT60 ஆகட்டும், இல்லை ரியல்மியோட 12 Pro Plus 13 Pro இது எல்லாத்துக்குமே நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 6.0 அப்டேட் வரல, எனக்கு வந்து லாஸ்ட்டாக செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து அக்டோபரில் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சுல February செக்யூரிட்டி பேட்ச், அது அஃபிஷியலாக ரியல்மி கம்யூனிட்டி பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா UI அப்டேட்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கா, ரியல்மியோட தான் அவங்களுக்கு தான். ஸோ அதில் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்லேயே வந்து பாருங்கள் லிமிடெட் யூசர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுவோம், அதில் எதுவும் பக் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுனா தான் நாங்கள் கொஞ்சமாக தான் ரோல் அவுட் வந்து பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது கடைசி ஸ்டேஜில் தான் நாங்கள் ஃபுல் ரோல் அவுட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிவைஸ்க்கும் பண்ணுறதுனால ரியல்மி சைட்லேருந்து ஸ்லோ ரோல் அவுட் தான் ஆகுது. இந்த மாதிரி ஸ்லோ ரோல் அவுட் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கு பதிலாக பிக்சல் மாதிரி ஒரே அட் அ டைம் எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணலாமே அப்படின்னு சொல்றீங்களா? பிராண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஸ்லோவாக கொஞ்சமாக லிமிடெட் யூசர்ஸாக ஒரு 3 பேட்ச் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி ரோல் அவுட்டில் எதை வந்து நீங்கள் விரும்புறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் தட்டுருங்க. இதே மாதிரி என்னோட வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பாய் சொல்கிறேன் வந்து நான் நந்து.